ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நியூ ஜெர்சியில் நேவார்க் அப்படிங்கிற இடத்துல உள்ள பிரான்ச் ப்ரூக் பார்க் தான் பார்க்க போகிறோம். நம்ம எதுக்கு இன்றைக்கி இந்த பார்க்குக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் நடக்குது. வருஷம் ஏப்ரல் 1லேருந்து 16 வரை இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். இது வந்து இங்கே யூஎஸில் வந்து வசந்த காலம் ஆரம்பிக்கிற சீசன், அதாவது பயங்கரமான குளிர்காலம் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கும். மரங்கள் எல்லாம் வந்து அப்படி காஞ்சி போய் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே ட்ரையாக இருக்கிறப்போ இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் துளிர்த்து மரம் ஃபுல்லாக பூவாக பூத்து குலுங்கிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். பூ யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ அதுதான் இந்த செரி பிளாசம் வந்து இன்னும் ரொம்பவே ஸ்பெஷல். கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. எல்லாரோட ஃபேவரட்டான சீசன் வந்து ஸ்ப்ரிங் தான். ஸோ இந்த கூட்டம் எல்லாருமே இந்த பூக்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. நம்மளும் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த பார்க்கில் தான் இருக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கு வந்திருக்கோம் சொல்லு. இங்கே வந்து ஈஸ்டர் எக் ஹண்ட்டும் நடக்குது. அதுக்கு தான் வந்து அகன் வந்து எக்ஸைட்டடாக பக்கெட்ஸ் எல்லாம் வந்து எக் கலெக்ட் பண்ணுறதுக்காக பக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆமாம், அவன் உள்ளே வந்தோடனே ரொம்ப அழகாக இருக்குது, இதுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு இருந்தான். மரங்கள் எல்லாம் பார்க்கலாம். பாருங்க, செரி பிளாசம் பார்க்கறதுக்கு நம்ம மட்டும் இல்லை, பேட்மேன் கூட வந்திருக்காரு. That's fine. Agen kena. Agen.
பிரான்ச் ப்ரூக் பார்க்குக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த ஆடியோ டூர் மேப்பில் பார்த்தோம். ஸோ சரி இங்கே வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஃபுல் ட்ரீஸும் பீக் ப்ளூமில் இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பூக்கள் அப்படியே டென்ஸாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கிளையிலையும் இந்த மாதிரி பஞ்சாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே வந்து நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த மேப்பில் பார்த்தோம்னாலே பிங்க் கலரில் போட்டிருப்பாங்க. அந்த இடம் எல்லாமே வந்து செரி பிளாசம் ட்ரீஸ் இருக்க இடம்.
மேல முன்னாடியா முன்னாடி இப்போ நின்றுட்டுருக்க இடம் தான் வந்து இந்த பிரான்ச் ப்ரூக் பார்க்கோட விசிட்டர் சென்டர், செரி பிளாசம் வெல்கம் சென்டர். இது வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயர் இருந்தது, பட் இந்த இயர் வந்து ரெனோவேஷனுக்காக இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் போட்டிருக்காங்க ஃபால்னா அக்டோபர் மந்த் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செரி பிளாசம் ட்ரீஸ் நிறையா இருக்கும். இந்த ஸ்பாட் வந்து ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டு. ஸோ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி பார்க் ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லாக வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த விசிட்டர் சென்டர்கிட்ட வந்து நிறைய ட்ரீஸ் இருக்கும், ஃபுல்லாக பிங்க் ஒயிட் அந்த மாதிரி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எசெக்ஸ் கவுண்டியில் உள்ள பிரான்ச் ப்ரூக் பார்க் வந்து ரொம்ப பெருசு. வாஷிங்டன் டிசியை விட இங்கே தான் ரொம்ப பெருசு. யூஎஸ்லேயே லார்ஜஸ்ட் செரி பிளாசம் வந்து இங்கே தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. 5000 மரங்கள் இருக்கா இந்த மாதிரி. ஸோ இது வந்து 360 ஏக்கர். ஸோ பெரிய பார்க்கு. நடந்து போகிறதுனா கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அங்கங்கே ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் பார்க் பண்ணிட்டு தான் பார்க்கணும். ஸோ 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்து ஒரு நாளுக்கு பார்த்தோன்னா ஒரு 10,000 பேர் வந்து இங்கே வராங்களாம். ஸோ அந்தளவு ரொம்ப ஃபேமஸ் இது. நிறைய பேர் வந்து வாஷிங்டன் டிசி தான் வந்து பெருசுன்னு நினச்சிட்ருக்காங்க. பட் இதுதான் வந்து யூஎஸ்லே பெரிய செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் நடக்கிற இடம்.
ஸோ இந்த அழகான செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.